வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ரவா லட்டு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரவா லட்டுக்கு ரவை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். தேவைக்கேற்ற மாதிரி நெய் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி, திராட்சை, ஏலக்காய், சர்க்கரை இதை வச்சு தான் செய்ய போகிறோம். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா அளவுகளையும் கூட்டி குறைச்சி சேர்த்து செய்யுங்க. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்திருக்கேன். நல்லா சூடானதுக்கு பின்னாடி ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் சேர்த்துட்டு இது கூடவே முந்திரி, திராட்சையை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும், கலர் மாறாத அளவுக்கு. இப்போ நெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ரெண்டையும் இது கூடவே சேர்த்துட்டு கலர் மாறாத அளவுக்கு வறுத்துக்கங்க. இந்த மாதிரி ஸ்டவ்வை வந்து முழுமையாக கம்மி பண்ணி வச்சுருங்க. கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி வறுத்துட்டு ரவையை இது கூடவே சேர்த்து லைட்டாக வறுத்துக்கணும். ரவையும் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படி நெய்யிலே இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதே கப்பில் தான் சர்க்கரையும் எடுத்துக்கணும். எந்த கப்பில் நம்ம ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லா அளவுகளும் இருக்கணும். நான் சர்க்கரை வந்து அதே அளவு தான் எடுத்திருக்கேன். இப்போ நெய்யிலே லைட்டாக கலர் மாறிடக்கூடாது, வெள்ளையாகவே இருக்கணும் ரவா லட்டு. அதனால் நல்லா இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க. கருகிராமல் நல்லா இந்த மாதிரி ஸ்டவ்வை முழுமையாக கம்மி பண்ணி வச்சுட்டு கைவிடாமல் அந்த மாதிரி நல்லா கிளறி கொடுக்கணும். இந்த மாதிரி கிளறி செய்கிறப்ப தான் எந்த பொருளுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்வீட்டு. இப்போ நான் வந்து 1 கப்பு ரவைக்கு இந்த அதே கப்பில் சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய் இது கூட சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு வர்றேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் பவுட்ரு பண்ண போனேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு இந்த மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ண சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு கொஞ்சமாக பால் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தண்ணி ஆயிரும். எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி நீங்கள் அளவுகளை சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ரவையில் இந்த மாதிரி சர்க்கரை பவுட்ரு பண்ண சர்க்கரையை இது மாதிரி சேர்த்துக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்திங்கன்னா தண்ணி ஆயிரதுனால நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்தளவு சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. ஸ்டவ்வை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு 5 6 நிமிஷம் நல்லா அப்படியே கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் இறுக்கமாக இருக்கும். இறுகி வரும் கொஞ்சம் லைட்டாக தண்ணியெல்லாம் கம்மியாகி. அப்போ தான் பிடிக்கிறதுக்கு ரவா லட்டு பிடிக்க கரெக்டாக இருக்கும் பக்குவம். இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை முழுமையாக கம்மி பண்ணிவிட்டு இது கூட தேங்காய் இருந்தால் கூட நீங்கள் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எதுவும் சேர்க்கலை, அப்படியே தான் செய்கிறேன். அப்போ தான் கெடாமல் இருக்கும். ஒரு வாரம் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா அடுப்புலேயே இந்த மாதிரி கிளறி கொடுத்து இந்த மாதிரி செய்கிறப்ப தான் கெடாமவும் இருக்கும். இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கிளறி கொடுக்கணும். ஒரு 2 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ தண்ணியாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா இறுக்கமாக அந்த அளவுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் ஆற வச்சதுக்கு பின்னாடி தான் நம்ம லட்டு பிடிக்க முடியும். ஆனால் சூடாக லைட்டாக மிதமான சூடாக இருக்கப்போ பிடிச்சா கரெக்டாக இருக்கும். அதனால் மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம லட்டு பிடிக்கலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த அளவுக்கு. இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. ரவை வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரணும். அது வரையும் நீங்கள் ஒரு 6-7 நிமிஷம் பொறுமையாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு வச்சாச்சு. 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி வந்திருக்குது. நம்ம வந்து இதை நெய் தடவிட்டு கையில் நெய் தடவிட்டு கொஞ்சம் நல்லா லட்டு பிடிக்கணும். கொஞ்சம் இறுக்கமான மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சமாக லைட்டாக பால் சேர்த்துக்கலான்ட்டுப்பா. இப்போ ரவை மூடி வச்சுட்டு வந்ததுக்கு முன்னாடி 5 நிமிஷம் கழித்து பார்க்குறப்ப ரவை ஆறிடுச்சு. ஆறுனதுக்கு முன்னாடி பிடிக்க வரல. அதனால் கொஞ்சமாக மில்க்கு சேர்த்துட்டு கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு அருமையான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி தீபாவளிக்கு இந்த அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இப்போ புதுசாக நீங்கள் கற்றுக்கிறவங்க இந்த மாதிரி இந்த அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். யார் வேணாலும் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.